ஹலோ, குட் மார்னிங். இப்போ நிறைய பேர் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓவர் ஃபேட்டி ஃபுட்டு, ஓவர் ஈட்டிங். எப்போ பார்த்தாலும் பிரியாணி சாப்பிட்ணும், ஆயிலில் ஃப்ரை பண்ண சிக்கன் 65 சாப்பிட்ணும். இது மாதிரிலாம் ஓவர் ஈட்டிங் பண்ணுறதுனால ஓவர் வெயிட்டும் ஆகிடுறாங்க, ஒபிசிட்டி வருது. ரைட்டா? இது ஒரு பக்கம். ஆனால் அதை குறைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் பர்மனெண்ட்டாக அதை குறைக்கும். அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஆல் ஆஃப் அ சடன் 10 கிலோ குறைச்சாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாந்து போய் உயிருக்கு டேஞ்சர் பண்ணிக்காதீங்க. ரைட்டா? 10 கிலோ 20 கிலோ ஒரு வாரத்தில் குறைச்சோம், 10 நாளில் குறைச்சோன்னா ஒன்று அது பொய்யா இருக்கும். அப்படி இல்லை, வேறு ஏதோ சம் டேஞ்சரில் போய் விழுந்துருவீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அது மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஏதோ யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் வெண்காரம் கொடுப்போன்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் பயங்கரமான கெமிக்கல்ஸு. அதுக்கும் ஃபேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதை சாப்பிட்டாக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும், இமிடியேட்டாக வெயிட் குறையும் எவனோ சொல்லியிருக்கிறான். அதை பேஸ் பண்ணி ஒரு ஆள் சாப்பிட்டு செத்துட்டார். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி யூடியூப்லேயும் சரி, நல்லதும் நிறைய வருது, கெட்டதும் நிறைய வருது. ரைட்டா? அதை ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் எதுலேயுமே ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்குன்னு குவாலிஃபைட் டாக்டர்ஸு என்ன சொல்கிறாங்களோ அது அந்த இதை பற்றி எந்த ஒரு மெடிசன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அந்த குவாலிஃபைடு பீப்புள் சொல்கிறத வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? நீங்களாவே யாரோ சொன்னாங்க சொல்லிட்டு அரைகுறையாக வேறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏதான கண்டபடி கெமிக்கல் சாப்பிட்டீங்கன்னாக்கா இட் வில் லீட் அப் இன்டு ஐதர் காம்ப்ளிகேஷன் ஆர் டெத். ரைட்டா? அதனால் இதெல்லாம் பண்ணாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக குறைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவர் வெயிட் ஆகக்கூடிய ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ரைட்டா? அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜிம்மோ இல்லைன்னா எக்ஸசைஸோ பண்ணுங்கள். டயட்டை குறைங்க. ஸோ டயட்டை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வெயிட் குறையும். ரைட்டா? இதுக்கும் மேலே இருந்தால் ஏதாவது நியூட்ரிஷனல் ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் குறைக்க பாருங்கள். ஆல் ஆஃப் அ சடன் குறைக்கவும் முடியாது, குறைக்கவும் கூடாது. அண்ட் ஓரளவுக்கு கொலஸ்ட்ரால் பாடியில் தேவை. அதுதான் பிரெயின் செல்ஸுக்கு, எல்லா செல்ஸுக்கு, ஹார்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் தேவை. ரைட்டா? அந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்டரை ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?